அப்பா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் தொடம்படியாக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நீங்களே பாதுகாத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வருஷம் ஏதோ தத்தக்கா புத்தக்கா பேசுனேன், நல்லா வளர்னேன். இந்த ஐயா இந்த வாட்டி கொடுக்க மாட்டார் தான் நினச்சேன். ஆனால் ஐயா கொடுத்துட்டாரு. அவர் தான் வழி நடத்தணும். அல்லேலூயா. முதலாவது இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு நோட்டீஸ் எனக்கு கொடுத்ததும் ஃபஸ்ட்டு என் நேம் இருக்கா நான் பார்த்தேன், இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு 4-5 26லேருந்து 30 அது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு மட்டும் யாத்திராகும் 14 1லேருந்து 31 ஒரு அதிகாரம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஒரு அதிகாரம் எப்பட்றா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே தேவன் என்கிட்ட பேசுகிறாரு. நான் ஜெபம் பண்ண, இசப்பா நான் என்ன பேசணுன்றத நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தலைப்பு என்னென்னா கிறிஸ்துவ வாழ்வின் சவால்கள். இதில் கரும்பொருள் என்னென்னா வழி நடத்துதல். வழி நடத்துதல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடிங் த வே. சரி, நான் இப்போ அப்படியே ஒன்று மட்டும் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ரோடு இருக்குது, சரிங்களா? ஒரு ரோட்டில் நல்லா பச்சை பசேல்னு நல்லா இல்லை பட்டர்ஃப்ளைஸு, நல்லா இயற்கை எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ரோட்டில். ஒரு ரோடு வந்து மேடும் குள்ளிமா பழமா சேக்கடையா அப்படி இருக்குது. நம்ம எந்த ரோட்டில் போவோம் நம்ம சூஸ் பண்ணுவோம்? பசுமையாக இருக்குது தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இந்த ஆன்சர் அப்படியே வச்சுக்கோங்க. கடைசியாக இதுக்கான பதில் நான் என்னன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? வழி நடத்தல இது வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று வந்து அவருடைய சித்தத்திற்கு, இன்னொன்று வந்து அவருடைய சத்தத்திற்கு. ஓகேங்களா? அதில் வந்து என்னன்றது பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக டாபிக் என்னென்னா யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த வண்ணமாக 4வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 14 4ஆம் வசனம். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டே வந்துட்டுருக்காங்க, சரிங்களா? அப்படியே நம்ம ஒரு கதையாக மட்டும் பார்த்துடலாம். இது பைபிளில் படித்து வச்சிங்களா? கிட்டத்தட்ட ஒரு வாரமாக படிக்கிறேன், ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு வாயிலே நுழையலை, அந்த மாதிரி இருக்குதுண்ணா. இது ஒரு சின்ன அப்படியே கதையாக மட்டும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின்னு வந்துட்டுருக்காங்க. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க, சரிங்களா? அவங்க வேலை செஞ்சுட்டு பார்வோனிய தேசத்தில் அடிமைத்தனத்தில் பட்டு இருக்கிறாங்க, எகிப்தின் தேசத்தில். அவங்க வந்து மோசே அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து, நீ இங்கே ஏன்ப்பா கஷ்டப்படுற, வா நான் நல்ல இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்பு அதுதான். கூட்டிகிட்டு வராரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை. நம்ம எப்படி கொஞ்சம் நல்லா போகிறப்போ இது என்ன இப்படி குறையாக இருக்குது, இதுனா இப்படி இருக்குது அப்படி தான் நம்ம சில பேர் சொல்லுவோம். அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஜனத்துக்கு விரோதமாய் பார்வோன் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு 5வது வசனத்தில் இருக்குது பாருங்கள். அந்த ஊழியக்காரங்க நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம போய்விட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனில் அவங்க ஊழியக்காரனும் பேசுகிறப்போ, சரி இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டாங்க, ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க முன்னாடி சமுத்திரம் இருக்குது, பின்னாடி அதை வந்து பார்வோனோட ஊழியக்காரங்களாம் தெரிஞ்சிடுச்சு. அவங்க பின்னாடி வந்து அவங்க வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்ற பாருங்களாம். 7வது வசனத்தை வாசிக்குங்களாம். எத்தனை பேர் பார்த்தா 600 ரதங்களும், அது பத்தலன்ட்டு மிச்சம் இருக்கிற எல்லா இராணுவ ரதங்களிலெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மோசே கூட யார் இருக்கிறாருன்னா இதிலும் காட்டிலும் பெரியவர் யார் இருக்கிறாங்க? ஏசப்பா இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரதங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் பின்னாடி வராங்கன்னு தெரியுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஐயோயோ ரதங்களெல்லாம் வருதே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க ஓடி இருக்கிறப்போ, அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களாம். 10ஆம் வசனம் வாசிங்களாம். பின்னாடி
சேனையோடு வராங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணான்னா அந்நேரத்தை ஏசப்பட்டு, ஏசப்பா நாங்கள் பயந்து எத்தனையோ பேர் இப்போ நம்ம பயந்துருக்குறோம். சில காரியம் நம்ம நடக்கிறப்போ, ஏசப்பா ஏன் ஏசப்பா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இப்போ இவங்கெல்லாம் வராங்களேன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை நேராக நோக்கி பார்க்குறாங்க. அந்த நோக்கி பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மோசேயை திட்டுறாங்க. என்னன்னா, நீங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோமே அல்லவா, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்று சொன்னாங்க. அப்போது மோசே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா மோசே கூட ஏசப்பா என்ன பண்ணாரா, முகமுகமாக பேசினார். ஆனால் மோசேக்கு இருந்த நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. மோசே என்ன சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, ஏசப்பா நம்ம கூட வழி நடத்துவார். இவ்வளோ வழி நடத்தின்னு வந்தார், இனிமேலும் நம்ம வழி நடத்துவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா தான் வழி நடத்துகிறாருன்னு யாரெல்லாம் நம்புறீங்க? நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா வழி நடத்தலைன்ட்டு நம்ம ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. சில டைமில் பார்க்கலாம், ஜெபம் பண்ணுறப்ப ஏசப்பா நீங்கள் தான் வழி நடத்தணும்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க. ப்ரேயர் பண்ணுறப்ப யாராவது சொல்லுவாங்க, அது நம்ம சொல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் தான் வழி நடத்தணும் ஏசப்பா அப்படின்னு சொன்னால் காது கேட்கலங்க ஐயா. சரி. ஏன்னா நம்ம சுய பலத்தினாலே நம்மளால் வழி நடந்து போக முடியாது. சில கட்டத்தில் அந்த கட்டத்தில் யார் தான் நம்மளை வழி நடத்தணும்? ஏசப்பா தான் நம்மளை வழி நடத்தணும். சில தூரத்தில் நம்ம போகலாம், அந்த போகிற வழியில் கூட நம்மளால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளால் போக முடியாது. கரெக்டுங்களா? நம்ம சுய பலத்தினால நம்ம போக முடியும் நம்ம நினைக்கிறோமா? இல்லை, ஆண்டவர் நம்மளுக்கு வழி நடத்தினால தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆச்சு. அவரோட சித்தத்திற்கு என்னென்னா, நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு ஏசப்பா சொன்னார். அங்கெல்லாம் அப்படி போனாங்க. இன்னும் நம்ம வாழ்க்கையில் கூட எத்தனையோ பேர் நம்ம கஷ்டத்தோடு இருக்கலாம். இன்றைக்கி இது என் வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்கிறதும் நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. என்னன்னு வாசிக்கலாமா? 13ஆம் வசனத்தில் 13-14 அப்படியே வாசிங்க. ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுவோமா? என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தியரை இனி நீ காண மாட்டா என்று சொல்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நினக்கு வர கஷ்டம், இன்னைக்கு நீ படுற பாடு, இன்னைக்கு நீ படுற அவமானம் இனி நீ வாழ்க்கையில் என்றைக்குமே நீ காண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்துருக்குறாரு. இனி காண்கிற எகிப்தியரை இனி என் வாழ்க்கையில் நான் காண மாட்டேன். இனி காண்கிற என் வாழ்க்கையில் எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு வேதனையும் என் வாழ்க்கையில் இனி நான் காண மாட்டேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் மீறி என்னால் இது முடியலன்னா ஆண்டவர் இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. 14ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். ஆமென். இந்த வசனம் எனக்கு இந்த அதிகாரத்தை நான் படிச்சுட்டே இருந்தேன். சரி, எனக்கு புரியலேன்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தேன். சரி, என்ன தான் போடணும். ஆனால் வந்தது எல்லாமே நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு. அப்பா, இவ்வளோ நேரம் நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணல, நான் என்ன பேசுகிறது சொல்லிட்டு எனக்கு நான் பண்ணுற எல்லாமே நீங்கள் சும்மா இருங்கள் அதே தான் வருது. சரி, இது வேலைக்காக இருந்துட்டு நான் ஃபோனை எடுத்து வச்சுட்டு நான் ஆண்டவருக்கு நேரம் நான் முழங்கல் பண்ணிட்டேன். என்ன சப்பா பேசணும்? அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ இனி காண மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போடுங்க, கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார், இனி காண்கிற எகிப்தியரை இனி நான் காண மாட்டேன் என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருதயத்தில் கட்டி கொண்டு ஆண்டவருக்கு நேராக நான் இனி காண மாட்டேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது ஒரு பயத்தோடு போகிறாங்க. இந்த டாபிக் அப்படியே வச்சுக்கோ, சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறப்ப ஒரு பயத்தோடே போகிறாங்க. முன்னாடி இவ்வளோ தண்ணி இருக்குது, பின்னாடி இராணுவத்தோடு வராங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தாலும் எப்படி தான் போகிறது அப்படின்றப்போ ஆண்டவர் எவ்வளோ அழகாக வழி நடத்துகிறார் பாருங்களா. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ம் 19 அப்படியே வாசிங்க.
ம். அதே மாதிரி 21ஆவதுல கடைசி வசனம் வாசிக்கலாமா? பாருங்க, மோசே அவருடைய கோலுனால அந்த ஜலத்தை வைக்கிறப்போ ஜலம் வந்து இந்த சைடு ஒரு தூணாகவும் இந்த சைடு ஒரு தூணாகவும் நிற்கிறது. அவர் செய்த அதிசயம் பாருங்கள். நம்ம எதனா ஒன்று பண்ணால் கூட, நம்ம 10 வாட்டி பண்ணால் கூட நம்மளுக்கு ஒன்றும் கிளியராக வர மாட்டேங்குது. ஆனால் ஏசப்பா நம்ம கூட வழி நடத்துகிறப்போ எவ்வளோ பெரிய முன்னாடி எவ்வளோ பெரிய சமுத்திரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அவருடைய வழி நடத்தல் படி நம்ம வழி நடந்தோம்னா அந்த ஜலம் கூட 2ஆக பிளந்திருக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட எவ்வளோ பண்ணால் கூட, எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கூட அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய சத்தத்திற்கும் நம்ம வழி நடக்கும்போது இன்றைக்கி நம்ம முன்பாக இருக்கிற இல்லை நம்மளுக்கு பின்பாக இருக்கிற அந்த ஜலம் 2ஆக பிளக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். அது மாத்திரம் இல்லாமல் ஜலம் 2ஆக பிளந்துருச்சு. மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க நடுவில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறப்போ பின்னாடி இராணுவம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வழியாக இங்கே போயிட்டோன்னா அவங்க பின்னாடியே தான் நம்ம போவோம். அந்த மாதிரி அந்த இராணுவம் பின்னாடியே வந்துட்டுருக்கு. ஆனால் ஏசப்பா அந்த இடத்துல ஒரு அதிசயம் செய்கிறாரு பாருங்களாம். 25ஆம் வசனத்தில் கர்த்தர் அவளுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட துணை நிற்கிறார் என்று எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் அதை நம்புகிறோம்? என் கூட ஏசப்பா இருக்கிறாருன்றது. அவர் நம்ம கூட இருக்கவே தான் இந்த நாள் வரையும், இந்த நேரம் வரையும் நம்மளை வழி நடத்திட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஆமென். நம்ம கொரோனா பீரியடில் கூட எத்தனையோ பேர் நம்மளை சுற்றி, நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம எத்தனையோ பேர் நம்ம கண்ணாலே பார்த்துருக்குறோம் இப்படியெல்லாம் நடக்குதுன்ட்டு. அந்த மத்தியிலும் தேவன் நம்மளை வழி நடத்திட்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமாம். அந்த கர்த்தர் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்காருல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அப்போது ஆண்டவர் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்குறாரு. இனி நம்ம எதிர்கொண்டு பயப்படாமல் கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய சத்தத்திற்கும் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மளை வழி நடத்துவார். ஆமென், ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் நடத்துகிறார். கர்த்தர் வந்து யுத்தம் பண்ணுறாரு. யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தொட்டிட்டு வரப்போ ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்துட்டு அவங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாருன்னா யுத்தம் பண்ணுறாரு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் நடந்து போயிட்டே இருக்கிறப்போ பின்னாடி அந்த பார்வோனும் அந்த சேனையும் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா 30ஆவது வசனத்தில் வாசிப்புமா? ஆமீன். நம்மளுக்கு விரோதமாக வரவங்களுக்கு கூட இதே தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். அவங்க பயந்துட்டே ஓடினாங்க, ஒருவேளை நம்மளை வந்து இந்த இராணுவம் நம்மளை வந்து தாக்கிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் ஏசப்பா அவங்க கடலில் ஆழத்தில் அவங்கள எல்லாருமே கழுத்து போட்டுட்டாராம். ஆமீன். அது மாத்திரம் இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னா, இந்த செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் பார்த்து அவங்களுக்கு பயந்து கர்த்தரிடத்திற்கும் ஊழியக்காருக்கும் மோசத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்றத கடைசியாக முடிக்கிறாங்க. ஆமேன். பைபிள் தான் முடிக்குது, நான் இன்னும் முடிக்கல. சரிங்களா? ஆமேன், ஆமேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்போது மோசே இடத்துல ஏசப்பா வந்து ஒரு அற்புதம் செஞ்சார். இஸ்ரவேல் அதை பார்த்தாங்க, அதை நம்பினாங்க, கடைசியாக அவங்க வந்து விசுவாசம் வச்சாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, நான் அதை விசுவாசிக்கிறேன்னா, இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள் போல் நான் நன்மை பெற்றுட்டு கொண்டாட இப்போது நன்மை பெற்றாங்க, ஏசப்பா நோக்கி கூப்பிட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் மோசி திட்டினாங்க, திருப்பி பயந்தாங்க, திருப்பி விசுவாசம் வச்சாங்க, திருப்பி ஏசப்பா நன்மை செஞ்சார், திருப்பி பயந்து விசுவாசம் வச்சாங்க. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் போல் இல்லாமல் மோசே போல் எந்த துன்பத்திலையும் எந்த கஷ்டத்துலையும் நம்ம ஏசப்பா மாத்திரம்தான் விசுவாசிக்கணும். எத்தனை பேர் இனிமேல் நான் ஏசப்பா இன்றைக்கி வழி நடத்து போகிறது நீங்கள் தான் அப்படின்ட்டு நம்ம எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்க போகிறோம்? அம்மே, இன்றைக்கி ஒரு பொறுத்தனையோடு போங்க. இன்றைக்கி காண்கிற எகிப்தியரை இனி என் வாழ்க்கையில் நான் காண மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, இன்றைக்கி நடக்கிற எல்லா கஷ்டமும், இன்றைக்கி நடக்க போகிற எல்லா வேதனையும் இனி என் வாழ்க்கையில் நான் காண மாட்டேன். இது விசுவாசத்தோடு நம்ம இன்றைக்கி கடந்து சொல்லணும். ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது மோசேக்கு மாத்திரம் கிடையாது. இன்றைக்கி நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுக்கும் இன்றைக்கி காண்கிற எகிப்தியரே இனி நம்ம வாழ்க்கையில் காண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கொடுத்துருக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இதுவே நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறப்போ சங்கீதம் 136 ,
சங்கீதம் 136 10 வரையும் அது தாவீது வந்து எப்படியெல்லாம் அவர் துதிச்சிருப்பாங்கன்னு பாருங்களா. வாசிக்கலாமா? ஆமென். பழைய ஏற்பாடில் நடந்தது, யாத்ராகத்தில் நடந்தது, தாவீது சங்கீத புஸ்தகத்தில் எப்படி புகழ்ந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இயேசுவோட சத்தத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் வழி நடந்த போது தான் எப்படியெல்லாம் துதிக்கிறாங்க பாருங்கள். ஆமென். அந்த வசனம் ஒவ்வொன்றும், என்னை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், என்னை சிவந்த சமுத்திரத்திலேருந்து கவிழ்த்து போட்டவரை துதிங்கள், இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ரசமும் நான் வசனமும் படிக்கிறப்போ எவ்வளோ அழகாக இருந்துச்சுமா. அது படிக்கிறப்போ ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய சத்தத்திற்கும் அப்படி சித்தத்திற்கும் நம்ம செவி கொடுக்கும்போது, நம்ம வழி நடத்தும் போது ஆண்டவர் வந்து இப்படி தான் நம்மளை வந்து துதிப்பாங்க. ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எந்த ரோடு வந்து இல்லை எந்த வழி வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. நம்ம எத்தனையோ பேர் விசாலமான வழி தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா அது பார்க்க அழகாக இருக்குது, அங்கே போனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஒரு இயற்கை சுவாசிக்கலாம், ஒரு பறவை இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குன்ட்டு. ஆனால் இந்த வசனம் பைபிள் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? வாசிப்போமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சு? சரி, நானே சொல்லிடுறேன். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவங்க சிலர், அதான் சொன்னீங்க பார்த்தீங்களா, மேடு குழியுமா அந்த ரோடு சரியில்லாத இடத்துல அந்த வழியாக போகிறது வந்து அவ்வளோ போகிறது கிடையாது. ஒரு 2 பேர் 3 பேர் தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசாலமான வழியில் போகிறவங்க நிறைய பேர்னு வச்சுக்கோங்க. அதில் சொல்கிறாரு, இடுக்கமான வாசல் வழினா என்னன்னு தெரியுமா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்றைக்கி நம்ம எந்த வழியில் நம்ம போகிறோன்றதை நம்ம தான் யோசிக்கணும். நம்ம தான் வழி ஏசப்பா எந்த இடத்துல நம்ம வழி நடத்த போகிறாருன்றது அவர் வச்சுருப்பார். ஆனால் நம்ம எந்த வழியில் போக போகிறோம் அப்படின்றத நம்ம கையில் இருக்குது. சரிங்களா? அதேமாதிரி விசாலமான போகணுன்னு வச்சுக்கலாம், அது நரகத்துக்கு கொண்டு போகிற பாதை. போகிறப்ப இப்போ ஜாலியாக இருக்கும், கடைசியில் போக 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 நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் பார்த்தீங்களா, மேடும் குழிமா, கடைசியில் அந்த ரோடு அப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் மேடும் குழிமா போகிற பாதையில் கடைசியாக விசாலமாக இருக்கும். நம்ம எதுவுமே வெளியே இருக்கிறத பார்த்துட்டோம், முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டோம் நம்ம சூஸ் பண்ணிடவே கூடாது. எத்தனை பேர் இன்றைக்கி எந்த வழியாக நம்ம உட்பிரவேசிக்க போகிறோம், எந்த வழியாக நம்ம போக போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு ட்ரெயினில் வந்து வருஷத்தில் ஒரு முறை வீக்கெண்ட் மாதிரி போயிட்டு வருவாங்க. அவங்க போயிட்டு வருவாங்க, போகிறப்போ அதே ட்ரெயினில் தான் போவாங்களாம், வரப்போ அதே ட்ரெயினில் தான் வருவாங்களாம். அந்த பையன் வளர வளர அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இந்த ஸ்டேஷன் இத்தனை இருக்குது, இத்தனை ஸ்டேஷனில் இந்த இடத்துல தான் நம்ம இறங்கணும், இந்த இடத்துல தான் நம்ம ஏறணும் அப்படின்றது அந்த பையனுக்கு தெரியும். அவன் வளர்ந்துட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டே அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான்னா, அம்மா நான் தான் இப்போ வளர்ந்துட்டேன்ல, இப்போ நான் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பயப்படுறாங்க, வானாப்பா நீ தனியாக போகாது அப்படின்ட்டு. இவங்க எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை நான் போயிட்டு வரேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்கள ஸ்டேஷன் வரையுமாச்சு நான் வந்து உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஃபேமிலியோட ஸ்டேஷனுக்கு வராங்க. அவனை ட்ரெயினில் ஏற்ற போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா ஒன்று கொடுக்குறாரு ஒரு சீட்டில், இந்த சீட்டில் நான் ஒன்று எழுதியிருக்கேன், உனக்கு பயப்படுறப்போ இல்லை நீ தனியாக இருக்கிறப்போ இந்த சீட்டை பிரித்து நீ படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த சீட்டை எடுத்து அவரோட பேக்கெட்டில் வச்சுட்டுருக்குறாங்க.
அவங்களும் ட்ரெயினில் ஏறி போயின்னு இருக்கான், நல்லா தான் போயின்னு இருந்தான். இந்த ஒரு கண்டக்டர் வந்து டிக்கெட்டான் வந்து, பா என்னப்பா இவ்வளோ சின்ன பையன் தனியாக வந்துட்டுக்கிறேன்னு கேட்டார். அவனுக்கு என்ன ஆச்சு, பயம் வந்துச்சு. அவங்க இருக்கலாம், இவ்வளோ சின்ன பையன் தனியாக வந்திருக்கிற, ஐயோ பாவமே நம்மளுக்கு தான் சும்மாவே பயம் வந்துடும்ல. அதாவது என்ன ஆச்சு, இதுவா ஆச்சு, நம்மளே கொஞ்சம் 4 பேர் இருப்போம், ஐயோயோ நிஜமாவே இது நம்மளுக்கு வந்துடுச்சு தானோ, இல்லை நம்மளுக்கு இது ஒரு குறை தானோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும்ல. அந்த மாதிரி அந்த பையனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அவன் அப்போ தான் யோசித்தான், அந்த சீட்டில் தலை குனிஞ்சிட்டு உக்காந்துட்ருக்கான். அப்போ அவங்க அப்பா சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துச்சு, அப்பா நம்மக்கிட்ட ஒரு சீட்டு கொடுத்தாருல, நம்ம பயப்படுறப்போ அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லிக்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீட்டை பிரித்து பார்க்குறப்போ, மகனே பயப்படாத, நீ போகிற ட்ரெயின்லேயே தான் நாங்கள் லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து இருக்கிறோம், நீ பயப்படாத, நான் உன் கூடயே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த சீட்டு படித்ததும் அந்த பையனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா. ஏன்னா நம்ம எத்தனையோ வழியில் நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இல்லை, நம்மளுக்கு முன்பாகவும் பின்பாகவும் ஆண்டவர் நம்ம கூட வராரு, அது நம்மளுக்கு தான் தெரியல. அமேன், அமேன். அப்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.